தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சில பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. அதன்படி கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. மேட்டுமருதூர், பனிக்கம்பட்டி, கூடலூர், தண்ணீர்பள்ளி, குமாரமங்கலம், கோட்டமேடு, வதியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தில் சோமாசிப்பாடி, மல்லவாடி, தண்டராம்பட்டு சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதையொட்டிய பகுதிகளான ஜனாதாபுரம், செட்டியப்பனூர், அம்பலூர், கோடை, யாஞ்சி, ஆலங்காயம், வெள்ளக்குட்டை பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக தொட்டியம், காட்டுப்புத்தூர், தாப்பேட்டை, தும்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் குடகு, ஹசன் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் பெங்களூருவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல பகுதிகளில் சாலையோர மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை காரணமாக மெட்ரோ ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.